Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம் 2025க்கான 45 டேஸ் ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் மிட்டம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு முடிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல கெமிஸ்ட்ரிக்கு, சாரி, பிகாஸ் எனக்கு லேப் ஒர்க்ஸ் இருக்குது, ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. மேக்ஸ்க்கு உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூஸாக வந்திருக்கும். அதே மாதிரி இப்போயும் மேக்ஸ்க்கு வீடியோஸ் வரும். கெமிஸ்ட்ரிக்கும் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், எனக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்லோட் வீடியோஸ். ஸோ இப்போது ஃபஸ்ட் மிட்டம் அந்தளவுக்கு லெத்தாஜிக்காக நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு மிட்டம் தானே, ஃபஸ்ட் எக்ஸாம் அப்படிலாம் இருந்திருக்கும். பட் குவார்ட்டர்லி இஸ் என்னது, ஒரு நீங்கள் உங்களோட பப்ளிக் எக்ஸாமோட ஒரு 1/4 வச்சுக்கலாம், இல்லை 1/3 வச்சுக்கலாம். ஏன்னா குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, அதுக்கப்புறம் என்னது பப்ளிக். ஸோ ஒரு 3ல் ஒரு பகுதி தான் அந்த குவார்ட்டர்லி எக்ஸாம். ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே ஒரு வால்யூம் நீங்கள் எழுத போகிறீங்க எக்ஸாம். அப்போது இந்த குவார்ட்டர்லிக்கு நீங்கள் ஒழுங்காக படிக்கலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போர்ஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போகும். இதில் அந்த ஒரு வால்யூம் உங்களுக்கு இருக்குல்ல, ஸோ இந்த 1 வால்யூமில் அட்லீஸ்ட் நீங்கள் இதில் பாதியாவது போர்ஷன்ஸ் ஒழுங்காக இதுக்கப்புறம் படித்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் பப்ளிக் போகும்போது என்ன செய்ய முடியும், உங்களால் போர்ஷன்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போயும் நீங்கள் படிக்காமல் அங்கங்கே ஒழுங்காக படிக்காமல் இருந்தீங்கன்னா ஆஃபலிக்கு அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் டைமே உங்களுக்கு கிடைக்காது, சரியா? ஸோ அதை நீங்கள் எப்படி படிக்கணும், இந்த 45 டேஸ் எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும்னு தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த பிளானில். ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ். தென் டைம் டேபிளை பொறுத்தளவுக்கு ப்ராபப்ளி வருஷம் செப்டம்பர் 1st செகண்ட் வீக்குள்ளே தான் வைக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மக்கிட்ட ஒரு 45+ டேஸ் நம்மக்கிட்ட இருக்குது, சரியா? ஸோ இப்போது சிலபஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே ஒரு வால்யூம் இருக்கும். தமிழில் 5 இங்கிலீஷில் 4 யூனிட்டு, மேக்ஸில் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக ஃபஸ்ட் 6 சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் வால்யூம் மேக்ஸில். ஸோ அந்த 6 சாப்டருமே இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் பற்றி பேசுவோம் படிக்கிறத. கெமிஸ்ட்ரியில் 1, 2, 3, 4 இன்ஆர்கானிக்கில் 4 சாப்டர் கொடுத்துருக்காங்க. 6, 7, 8 ஃபிசிக்கலில் 3 சாப்டர், 11, 12 ஆர்கானிக்கில் 2 சாப்டர். ஸோ இதில் நீங்கள் புதுசாக படிக்க போகிற சாப்டர்னு பார்த்தா என்ன இருக்கும், இந்த 4th சாப்டர் இருக்கும், 8th சாப்டர் இருக்கும், 12th சாப்டர், மற்ற எல்லாமே ஃபஸ்ட் மிட்டம்க்கு இருந்திருக்கு. பட் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாமே பற்றி பேசுவோம். ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு 6 சாப்டர், ஃபஸ்ட் வால்யூம் போக செகண்ட் வால்யூம்லேயும் ஒரு சாப்டர் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. பாட்னியில் 6 சாப்டர், சுவாலஜியில் 8 சாப்டர், அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் சயின்ஸில் 10. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி எனக்கு தெரியாது, அதனால் நான் அதை பற்றி எதுவும் பிளான் சொல்ல முடியாது. பட் மற்ற சப்ஜெக்ட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசலாம், சரியா? ஸோ இப்போது 2 கேட்டகரியாக நான் ஸ்டூடெண்ட்ஸை பிரிச்சிருக்கேன். அதாவது நான் ஃபஸ்ட் மிட்டம் போர்ஷன் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரியில் 1, 2, 3, 6, 7, 11 இருந்துச்சு, நான் எல்லாமே படிச்சிட்டேன். ஃபிசிக்ஸில் 3 சாப்டர் படிச்சிட்டேன். மேக்ஸில் 3 யூனிட் இருந்துச்சா, 3 யூனிட் நான் படிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட் மிட்டம் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வெறும் ஆஃபலிக்கு மட்டும் தான் நான் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நான் ஒன்றுமே படிக்கல, அங்கங்கே அரைக்குறையாக படிச்சிருக்கேன், எதுவுமே நான் ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணல, இனிமேல் தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நான் தனியாக செய்கிறேன் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் மிட்டமை நான் ஃபஸ்ட் மிட்டம் வரைக்கும் நான் ஒழுங்காக போர்ஷன் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் மிட்டம் வரைக்கும் ஒழுங்காக போர்ஷன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தமிழில் உங்களுக்கு 3 இயல் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஃபஸ்ட் மிட்டமுக்கு படிச்சிருப்பீங்க. 4வது 5 இயல் மட்டும் தான் நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்லேயும் 2 யூனிட் தான் நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் படிச்சிருப்பீங்க. 4th சாப்டர் பாதி வரைக்குமே படிச்சிருப்பீங்க. ஸோ 4th சாப்டரில் பாதி 5 and 6 தான் நீங்கள் மேஜராக படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸில் 4, 5, 6 படிக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ராவாக. கெமிஸ்ட்ரியில் 3rd சாப்டர் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும், இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ 4th சாப்டர் நீங்கள் புதுசாக படிக்கணும். 8, 12 இதை நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். பாட்னியில் 3, 4, 5, 6, சுவாலஜியில் 6, 7, 8 இதெல்லாமே மிட்டமுக்கு போக நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் மிட்டம் வரைக்கும் ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னா இப்போ 45 நாள் இருக்குல்ல, இதை 30 டேஸில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். தமிழ், இங்கிலீஷ் லீவ் இட், ஒரு வீக்கெண்டு நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா இதெல்லாம் படிச்சிட முடியும். எக்ஸாம் முன்னாடி கூட ஒரு நாள் லீவ் இருந்துச்சுன்னா படிச்சிடலாம். இப்போ மேக்ஸில் பாருங்கள் 4 பாதி, இது கூட மெஜாரிட்டியாக நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். பட் இந்த 5, 6க்கு நல்லா டைம் கொடுத்து படிங்க. 5க்கும் 6க்கும் 20 டேஸ் நீங்கள் எடுத்தால் கூட பரவாயில்ல. 5ம் 6ம் என்ன செய்யுங்க, தரோவாக படிங்கன்னா தீஸ் 2 யூனிட்ஸ் கண்டெய்ன்ஸ் a lot of weightage, அதிகமான வெயிட்டேஜ். 2 யூனிட்டில் இருந்து மட்டுமே 3 5 மார்க் உங்களால் எழுத முடிகிற அளவுக்கு வரும். கன்ஃபார்மாக சொல்கிறேன். மினிமம் 3 5 மார்க், மேக்ஸிமம் 4 5 மார்க் இந்த 2 யூனிட்லேருந்து மட்டும் வரும். தென் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஒன்று கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் இந்த சாப்டர் மட்டுமே 15 ஒரு 20 30லேருந்து 35 மார்க் உங்களுக்கு என்ன செய்யும், எடுத்து கொடுக்கும். பட் சாய்ஸஸ்லாம் நீங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லியில் கண்டிப்பாக ஒரு 35 மார்க் வரைக்கும் இந்த 2 யூனிட்லேருந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்போது பப்ளிக் வரைக்குமே இந்த 5 and 6 யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் கொஞ்சம் லென்த்தியான சாப்டர்ஸும் கூட. உங்களுக்கு வீடியோஸ் வரும், புரியலைனா வீடியோஸ் பார்த்து என்ன செய்யுங்க, படிங்க. அண்ட் மேக்ஸுக்கு நம்ம டெய்லி என்ன செய்யலாம், வில் கிவ் சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு டெய்லி டாஸ்க் மாதிரி கொடுக்கலாம். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வில் டூ தட் ஆல்சோ. அதையும் சைட் பை சைடாக கொண்டு போவோம். பட் இந்த 2 சாப்டருக்கும் நான் என்ன சொல்கிறேன், 20 டேஸ் 2 சாப்டருக்கு எடுத்தாலும் பரவாயில்ல, 40 டேஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக இதை தெளிவான செய்யுங்க, பொறுமையாக டைம் எடுத்து படிங்க, சரியா? ஒர்க் அவுட் பண்ணி நல்லா படிங்க. 5, 6
தென் ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் 4, 5, 6 இருக்குது. இதில் வந்து 5th சாப்டர் 6th சாப்டர் சின்ன சாப்டர், 4 தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ 4th சாப்டருக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் 5, 6 என்ன செஞ்சிடலாம், ஒரு 1 to 2 வீக்ஸ், ரெண்டு வாரத்தில் என்ன செஞ்சிடலாம் 5th சாப்டர் 6th சாப்டர் முடிச்சிடலாம். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸில் உங்களால் ஃபிசிக்ஸ் போர்ஷன்ஸ் என்ன செஞ்சிட முடியும், முடிச்சிட முடியும் 4, 5, 6. அதுக்கப்புறம் ரிமைனிங் டைமில் நீங்கள் என்ன செய்யலாம், அவங்க ப்ராப்ளம்ஸ் படிக்கிறதுக்கோ இல்லைனா வந்து நீங்கள் மிட்டமில் படித்ததை திருப்பி ரிவைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். கெமிஸ்ட்ரியில் அதே மாதிரி 4, 8, 12, 4 சின்ன சாப்டர் தான், 8 சின்ன சாப்டர் தான், இதை ஈஸியாக முடிச்சிடலாம். 12க்கு உங்களுக்கு டைம் அதிகமாகும். நான் 12க்கு வந்து உங்களுக்கு என்ன செய்கிறேன், லைவோ இல்லைனா ரெக்கார்டட் செஷனோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ 12க்கு நீங்கள் வீடியோஸ் பார்த்து படித்தாலும் 4, 8 என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சிட முடியும், 1 வீக் எடுத்தாலும் 2 வீக்ஸில் என்ன செஞ்சிடலாம் 4 சாப்டர் 8 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அப்போது இங்கே பாருங்கள், ஃபிசிக்ஸை 3 வீக்கில் முடிச்சிடலாம், கெமிஸ்ட்ரியை 2 வாரத்தில் முடிச்சிடலாம். அப்போ ரிமைனிங் டைம் நீங்கள் என்ன பண்ணணும், மிட்டம் படித்ததை திருப்பி ரிவைஸ் பண்ணணும். அதுவும் நம்மளுக்கு முக்கியம், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக நம்ம என்ன செய்யணும், கொண்டு போகணும். தென் பயாலஜியை பொறுத்தளவுக்கு பாட்னியில் 3, 4, 5, 6 இருக்குது. இதில் ஈஸியான சாப்டர் பார்த்தீங்கன்னா 5, 6 ரொம்ப ஈஸி. அதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஏன்னா அது எல்லாமே இக்காலஜி, என்விரான்மெண்ட் பேஸ்ட் சாப்டர்ஸ். அதுக்கப்புறம் 3, 4க்கு வாங்க. அதே மாதிரி சுவாலஜியில் 6, 7, 8 இது 3மே கம்பேரிட்டிவ்லி ஈஸியான சாப்டர்ஸ். அந்த 1 to 5 கம்பேர் பண்ணும்போது 6, 7, 8 வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸி தான். ஸோ அதை ஈஸியாக உங்களால் படிச்சிட முடியும். அப்போது நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது மேக்ஸ் 5th சாப்டர் 6th சாப்டர் டைம் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிங்க. மற்றபடி ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ அந்தளவுக்கு ஹெவியான போர்ஷனில் ஃபஸ்ட்டு மிட்டம் முடிச்சவங்களுக்கு பேசுகிறேன். இதே ஃபஸ்ட்டு மிட்டம்க்கு நான் ஒழுங்காக படிக்கலாங்கிறவங்க புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மேக்ஸுக்கு 5, 6 எல்லாம் விடுங்க, ஃபஸ்ட்டு 4 சாப்டர் என்ன செய்யுங்க, தரவு பண்ணுங்கள். ஏன்னா இருக்கிறதுலே அந்த நீங்கள் 12 சாப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர் தான் ஈஸியான சாப்டர். அதுக்கப்புறம் 12th சாப்டர் இருக்குது, அது செகண்ட் வால்யூம், அதை இப்போதைக்கு பேச வேணாம். பட் நீங்கள் இந்த ஹோல் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 4 சாப்டர் தான் எல்லாராலையுமே படிக்க முடிகிற மாதிரி ஈஸியான சாப்டர்ஸாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் இந்த குவார்ட்டர்லிக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக் வரைக்குமே படிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா குவார்ட்டர்லிக்கு அப்புறம் ஆஃபலி, இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் செகண்ட் வால்யூம் போயிடும். அதுக்கப்புறம் ரிவிஷன், ப்ராக்டிக்கல் எல்லாமே வந்துருச்சுன்னா திருப்பி இந்த 4 சாப்டர் உங்களை ஒழுங்காக படிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. ஸோ இதுதான் உங்களுக்கு கடைசி டைம் படிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 4 சாப்டர் என்ன செய்யுங்க, ஒரு 25 டேஸில் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கணும். பிகாஸ் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க, ஃபஸ்ட் மிட்டம்க்கே ஒழுங்காக படிச்சிருக்காங்க. நம்ம படிக்கலை அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். இப்போ படிச்சிட்டிங்கன்னா இந்த 4 சாப்டர் ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னா பப்ளிக்கு பிரச்சனை இல்லை. அதனால தான் இப்போயாவது படிங்கன்னு சொல்கிறேன். தென் 5, 6 பொறுத்தளவுக்கு ரிமைனிங் இப்போ 25 டேஸில் ஃபஸ்ட் 4 சாப்டர் முடிச்சிட்டிங்கன்னா ரிமைனிங் ஒரு என்ன இருக்கும், ஒரு 20 டேஸோ 15 டேஸோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் சாப்டர் 5 இல்லைனா 6 ஏதாவது ஒரு சாப்டர் எடுத்து உருப்படியாக படிக்கணும். நான் ரெண்டுலேயுமே அங்கங்கே படிக்கிறேன் அப்படின்னு அந்த தயவு செஞ்சு அந்த மாதிரி படிக்காமல் 5ஓ 6ஓ ஏதோ ஒரு சாப்டர் எடுத்து உருப்படியாக அந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் 5 படிச்சிட்டிங்க, 6 படிக்கவே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, குவார்ட்டர்லி லீவில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ 2 சாப்டரில் ஏதாவது ஒரு சாப்டரை கம்ப்ளீட்டாக படிக்க ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு. அதுக்குன்னு இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போகாமல் ஃபுல்லாக எவ்வளோ முடியுமோ அந்த ஒரு சாப்டரை எடுத்து என்ன செய்யுங்க, படிக்க ட்ரை பண்ணுங்கள். சரியா? இது மேக்ஸை பொறுத்தளவுக்கு. கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 6, 7, 8 இந்த 5 சாப்டர் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே சின்ன சின்ன சாப்டர்ஸ். கண்டிப்பாக ஒரு 20 டேஸ் 20 to 25 டேஸில் என்ன செஞ்சிடலாம், இந்த 5 சாப்டருமே கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒழுங்காக உட்காந்து படிச்சிங்கன்னா. 25 டேஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25 டேஸில் என்ன செஞ்சிடலாம், 1, 2, 6, 7, 8 கம்ப்ளீட் பண்ணிட முடியும். தென் இருக்க டைமில் நீங்கள் என்ன செய்யலாம், மீதி சாப்டர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்ன செய்யுங்க, படிங்க. நான் ஃபஸ்ட்டு எதை படிக்கணுங்கிறத நான் இங்கே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 5th சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ். அதை எடுத்து என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை ஃபிசிக்ஸில் இன்னும் ஒரு ஈஸியான வே சொல்லணும் அப்படின்னா 6 லெசன் இருக்குல்ல நம்மளுக்கு போர்ஷனில், இந்த 6 லெசன்லையுமே நம்ம ஒரு டாப் 55 மார்க்னு மொதல் கொஞ்சம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நிறைய ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாப் 55 மார்க்கில் 6 லெசனில் என்னென்ன 5 மார்க் இருக்கோ அதை என்ன செய்யுங்க, படிங்க. டெய்லி ஒரு 5 மார்க் எடுங்க. இப்போ ஒரு 6 லெசனுக்கு எத்தனை 5 மார்க் இருக்கும், மிஞ்சி போனால் 35 மார்க் இருக்கும். அப்போ அந்த 6 லெசனில் இருக்க அந்த 35 மார்க்கு டெய்லி ஒன்று படிங்க. 30 நாளில் 5 மார்க் என்ன செஞ்சலாம், படித்து முடிச்சிடலாம். அப்புறமா என்ன செய்யுங்க, இந்த சாப்டர் 1 to 5 இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் படிங்க. அப்போது 6 லெசனில் 5 மார்க் முடிச்ச மாதிரி இருக்கும், 3 லெசனில் 2 மார்க் 3 மார்க் முடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ ஓரளவு நம்ம போர்ஷன்ஸை கவர் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ மீதி படிக்காத குவார்ட்டர்லி லீவ். இப்போ நான் மெயினாக இதை படிக்கணும்னு சொல்கிறேன். அப்போ இது போக இருக்க போர்ஷன்ஸ் எப்போ நீங்கள் படிப்பீங்க, ஒருவேளை குவார்ட்டர்லிக்கு முன்னாடி படிக்க முடியலனா கூட குவார்ட்டர்லி லீவில் நம்ம நினச்சிக்கலாம், ஹாஃப்லி முன்னாடி அந்த ஹாஃப்லி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி படிச்சிடலாம். தென் பாட்னியில் ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 5th, 6th இந்த 4 சாப்டர் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 6 சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல. தென் சுவாலஜியில் வந்து 1, 2, 3, 6, 7, 8 இந்த சாப்டர்ஸ் என்ன செய்யுங்க, கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ திஸ் இஸ் த பிளான் ஃபார் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். சரியா? அண்ட் ஜென்ரலாக சில டிப்ஸ் சொல்லணும்னா, வெறும் இந்த இம்பார்ட்டன்ட், அதாவது நான் இப்போ சொல்லியிருக்கேன் 4 சாப்டர் மேக்ஸில் ஃபஸ்ட்டு அதையாவது கம்ப்ளீட்டாக முடிங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த 4லையும் இப்போ இம்பார்ட்டன்ட் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா 6ல் 4 தான் கம்ப்ளீட்டாக படிங்கன்னு சொல்கிறேன். அதுலேயும் இம்பார்ட்டன்ட் எடுத்து படிச்சிங்கன்னா நம்மளுக்கு பப்ளிக்கு யூஸ் ஆகாது. அதுதான். தென் ஒரு சாப்டர் எடுத்திங்கன்னா புக் பேக், புக் இன், தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் 3மே என்ன செஞ்சுருக்கணும், படிச்சிருக்கணும். ஒருவேளை கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா அதில் ப்ராப்ளம்ஸு சேர்த்து படிங்க. சரியா?
தென் மேக்ஸை பொறுத்தளவுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும். அப்போ சும்மா வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி மேக்ஸாக இருந்தாலும் சரி, பார்த்துட்டு புரிஞ்சிருச்சு கண்டிப்பாக புரிஞ்சிடும். பட் நீங்கள் எழுதும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி மேக்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் மேக்ஸ் அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு படிக்கும் போது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கணும். தென் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு 12th லெசனுக்கு மட்டும் நான் லெக்சர்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் அது ஆர்கானிக் கஷ்டமாக இருக்குங்கிறனால. மற்ற லெசன்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனல் லெக்சர்ஸ் இருக்குது, அதை பாருங்கள். மேக்ஸுக்கு உங்களுக்கு டெய்லி வந்து வீடியோஸ் வரும். கெமிஸ்ட்ரிக்கு அப்பப்போ நான் டைம் கிடைக்கும் போது வீடியோஸு. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதுவும் நான் கொடுப்பேன். அது எதுக்கு அப்படின்னா, கடைசி நேரத்தில் நீங்கள் படிக்கிறதுக்காக. இப்போவே இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்தா அதை மட்டும் படிப்பீங்க. அதனால தான் இம்பார்ட்டன்ட் ஒன்லி படிக்கக்கூடாது. பட் நான் சொல்கிறேன்ல, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரியில் வந்து 1 2 6 7 8 மட்டும் கண்டிப்பாக படிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போது 3 4 அப்புறம் வந்து 11 12 இது ஒழுங்காக நீங்கள் படிக்கலைன்னா இதில் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. புரியுதா? இப்போ ஒரு 8 லெசன் இருக்குன்னா அதில் 4 லெசனாவது ஒழுங்காக படிச்சிருக்கணும். மீதி 4 லெசனுக்கு இம்பார்ட்டன்ட் படிங்க. அதை விட்டுட்டு 8 லெசனுமே இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கன்னா அது வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இதான் நான் சொல்ல வரேன். சரியா? ஸோ ஐ ஹோப் ஒழுங்காக படிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வில் மீட் இன் அனதர் வீடியோ. இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னும் ஒரு குவார்ட்டர்லிக்கு 1 month பிளான் அப்படின்னு இன்னொரு பிளானில் வருவேன். ஏன்னா அப்போயும் நம்ம பசங்க நிறைய பேர் படிக்காமல் இருப்பாங்க. ஸோ பிளானுங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்றைக்கு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கிறீங்களோ அதை பொறுத்தா இருக்குது. சாரி, நல்ல நாள்லாம் பார்த்து ஆரம்பிக்கக்கூடாது. இன்றைக்கே நல்ல நாள் தான் அப்படின்னு என்ன செய்யணும், நினச்சி படிக்க ஆரம்பிக்கணும். நல்ல நாள்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளுமே நம்மளுக்கு என்ன செய்யாது, வராது படிக்கிறதுக்கு. எஸ்பெஷலி படிக்கிறதுக்கு நல்ல நாளே அமையாது. அதுதான் வந்து உண்மை. சரியா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக படிங்க. நான் டைம் கிடைக்கும் போது நான் வீடியோஸ் என்ன செய்கிறேன் கொடுக்குறேன். தேங்க்யூ.